ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன் ஆதி பராசக்தி என்று தீராத பசியோடு வந்திருக்கிறேன். என் பசிக்கு உணவு உன் வீட்டிற்குள் இருப்பதால் தான் உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். என் பசி ஆற வேண்டும். உனக்கு தடைகள் பல வரத்தான் செய்யும். என்னை உள்ளே விடாதே என்று உன் மனதில் சொல்லிக்கொண்டேதான் இருக்கும். என் வாக்கை கேட்க விடாதே என்று உன்னை தடுத்து கொண்டேதான் இருக்கும். தடைகளை மீறி நீ என் வாக்கை கேட்டுத்தான் ஆக வேண்டும். தடைகளை மீறி என்னை உள்ளே நீ அழைத்துத்தான் தீர வேண்டும். அப்போதுதான் என் பசிக்கு உன் வீட்டில் இருக்கும் தீராத கஷ்டங்களையும் கவலைகளையும் தீய சக்திகளையும் செய்வினையும் என்று அத்தனையும் நான் உணவருந்தி விட்டு செல்வேன். அதற்காகத்தான் இன்று தீராத பசியோடு உன் வீட்டிற்குள் நான் வந்திருக்கிறேன். அன்பு பிள்ளையே, கஷ்டம் போகவில்லையே என்று தலையில் கை வைத்து விட்டு இருந்து விடாதே. எப்படி தீரும் என்று அதற்குண்டான முயற்சிகளை நீ எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் தங்கமே. சோம்பல் என்ற ஒன்று இப்போது உன்னை வீழ்த்தி கொண்டிருக்கிறது. மனதளவில் சோம்பலாக நீ நின்று கொண்டிருக்கிறாய். உனக்கு அந்த சோம்பல் போகவில்லை. உன்னை அந்த சோம்பலில் வியர்த்து வியர்த்து உன்னை கீழே தள்ளி உன் வேலையை செய்ய விடாமல் உன் நிலையை தாழ்த்த வேண்டும் என்றுதான் இப்போது உன் வீட்டிற்குள் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சோம்பலினால் உன் வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள் வரும் என்று நீ நினைக்கவில்லையா? உன் கடமைகளை நீ சரிவர செய்வதில்லை. மனதில் ஏதோ ஒரு தளர்ச்சி. நடந்ததை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் கடமைகளில் இருந்து நீ விலகி நிற்கிறாய். உன் கடமைகளை செய்தால்தானே உன் நிலைகள் உயரும். அந்த நிலைகள் உயர்ந்தால்தானே உன்னிடத்தில் இருக்கும் வறுமைகள் போகும். இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு என் மீது இருக்கும் நம்பிக்கையையும் வைத்துக்கொண்டு உனக்குள் நீயே சுறுசுறுப்பை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். முயற்சிகளை எடுக்க வேண்டும். முன்னேறுவதற்கான வழி எங்கே என்று தேட வேண்டும். உன் வாழ்க்கையை சரியான பாதையில் அமைத்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீ சரிவர செய்தாலே எந்த செய்வினையினாலும் உன்னை தளர்த்திவிட முடியாது என் கண்மணியே. முதலில் மனச்சோர்வு என்ற இடத்தில் இருந்து நீ வெளியே வர வேண்டும். அந்த சோர்வு உன்னை புதை குழியில் தள்ளிவிடும் என்பதை மறந்து நிற்கிறாய். அந்த இடத்தில் ஆபத்து இருக்கிறது. நகர்ந்து வா இந்த புறம். உதவி என்று யாரும் கேட்டால் அவர்களை தவறாக நினைத்து விடாதே. அன்பு பிள்ளையே, உதவிக்கரம் உன்னால் முடிந்தால் நீட்டு. இல்லை என்றால் அவமானப்படுத்திவிட்டு வந்து விடாதே. அந்த நிலையில் பலமுறை நீயும் நின்றுதானே இருக்கிறாய். ஒருவரிடம் கையேந்தி நிற்கும் போது எத்தனை வேதனைகள் இருக்கும் என்பது அந்த கையேந்தும் நபருக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழலில் நீயும் நின்றிருக்கிறாய் என் தங்கமே. உதவிகள் செய்ய முடியவில்லை என்றாலும் உபத்திரவங்கள் செய்யாமல் ஒதுங்கி நிற்பது நல்லது. யாருடைய பழிபாவத்தையும் போட்டுக்கொள்ளாதே. யாருடைய பேச்சையும் வாங்கிக் கொள்ளாதே. அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி வா. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன் அன்னைக்கு காணிக்கை கொடுத்து பல மடங்கு நல்லதை இன்று பெறுவாய் நீ. ஓம் சக்தி. நன்றி.